நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டா, தஞ்சாவூர்ல இருந்து இயற்கை விவசாயம் பண்ற கலைவாணி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்க விவசாய குடும்பத்துல இருந்து பிறந்த பொண்ணு. எங்க வீட்டுல விவசாயம் நார்மல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் தலைப்பட்டதுக்கு அப்புறம் தான் இயற்கை விவசாயமா என் பூமியை மாத்தினேன். அது ஒரு பெருமையாவும் கர்வமாவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்யறீங்க? இதை எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கு இது கத்துக்கிட்டதை விட தலைமுறையிலேருந்து வந்ததுல இருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான் மேம் அதிகம். அதாவது எங்க அம்மாவோட அம்மா அவங்க எதையுமே கை வைத்தியமா மாத்திடுவாங்க. ஒரு சின்ன காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும் மருந்து மாத்திரை தேடி போகாம, டாக்டர் தேடி போகாம எல்லாமே கை வைத்தியத்து மூலயமா சரி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தது அவங்கதான். அவங்க இப்ப இல்ல, ஆனா அவங்கள எனக்கு நினைவுபடுத்தி அவங்க லாஸ்ட் வரையும் நான் இருக்கிற வரையும் அவங்களோட கை வைத்தியத்தை எடுத்துக்கிட்டு நான் இந்த ஃபீல்டுல 2 வருஷமா இருக்கேன். இப்பதான் நான் ரொம்ப பல வருஷமா நான் அது செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இப்ப ரொம்ப ஆர்வமா எல்லாரும் என்னோட மருந்துல குணம் அடையறத பார்த்துட்டு இந்த 2 வருஷமா ரொம்ப ஆர்வமா செஞ்சுட்டு இருக்கேன் மேம். நான் எதனால மேம் இந்த சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்ப நான் கொரோனா காலகட்டத்துல அதுக்கப்புறம் வேக்சின் போட்ட என்னோட குழந்தைங்களாகட்டும் இல்ல வயசுக்கு வந்த பொண்ணுங்க, அப்புறம் கர்ப்பமா இருக்கிறவங்களெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். கொரோனாவுக்கு முன்னாடி இருந்ததை விட கொரோனாவுக்கு அப்புறம் அவங்க உடம்புல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கு காரணம் அந்த வேக்சின் நிறையவே இந்த வேக்சின் கம்பெனியே ஒத்துக்கிட்டாங்க. கொரோனானால நிறைய மாரடைப்பு, அப்புறமேட்டுக்கு குழந்தை பிறக்கிறதுல நிறைய சிக்கல் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இத நம்ம கையாளணும்னா நம்ம வீட்டு வைத்தியம், அதாவது பழைய காலத்து மெத்தடு கை வைத்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா என் வீட்ல இருந்தே இது ஸ்டார்ட் பண்ணேன். சளி இருமலுக்கெல்லாம் சித்திரத்தை, அப்புறம் கருவேப்பிலை, அந்த மாதிரி கை வைத்தியமா பண்ணி தூதுவளை, துளசி கை வைத்தியமா பண்ணி எனக்கே நான் சரி பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு இதை விடக்கூடாது, சரி இதுக்கு பெஸ்ட் மருந்து கை வைத்தியம் தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து இந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாச்சு. அதை மற்றவங்களுக்கும் கொடுத்து அது பயனடைஞ்சிருக்காங்க. அதனால இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் மேம். இப்போ 2 வருஷமா இந்த தொழில் செய்யறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உங்க தொழில்ல என்ன மாதிரியான பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் குழந்தைங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் மேம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்ப போன் கேன்சருங்கிறது அதிகமா இருக்கு. அது எதனால வருதுன்னு நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். புக்ஸு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மெத்தடே நான் மாத்தணும்னு ஆசைப்பட்டேன். அது என் பையன்கிட்ட இருந்தே நான் ஆரம்பிச்சேன். எங்க வீட்ல இருந்தே எதா இருந்தாலுமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு அதிக சளி இருக்கிற வாசி அந்த சளி நுரையீரல்ல பாதிப்படைகிறதுல, அதனால என்ன பண்ண சித்திரத்தைய ஒரு மருந்தா பயன்படுத்தினேன். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண மெடிசன் அதான் சித்திரத்தை. கை வைத்தியம்னு ஆரம்பிச்சது சித்திரத்தை பொடி. அதுல இருந்து பெனிஃபிட் அடைஞ்சு நான் மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணி ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சேன். இதோட பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்க, சளிக்கு காய்ச்சலுக்கு ஊசியோ இல்ல மருந்தோ டேப்லெட்டோ பெயின் கில்லர் எதுவும் போடாதீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கும் கொடுத்து ஆரம்பிச்சு அது நல்ல பெஸ்ட் ரிசல்ட் தந்துச்சு மேம். அதனாலதான் மேம் இதை நான் விடாம பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம். இப்போ ஆரோக்கியமான உணவு பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க. இதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்றீங்க? வேற என்ன, பிரசவத்துக்கு பிறகு வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, மலட்டுத்தன்மை, ஒரு குழந்தை பிறந்தோடனே இன்னொரு குழந்தை பெற்று மலட்டுத்தன்மை அதிகமாகுது இப்ப உள்ள காலகட்டத்துல. மலட்டுத்தன்மை அதனால குமரி பக்குவம் அப்படின்னு ஒரு பெஸ்ட் மெடிசன் என்னோட இருக்கிறதுலே ஒரு சிக்னேச்சர் ஃபுட்டு ரெமடினா அதான் குமரி பக்குவம். அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் மாதவிடாய் காலம் முடிந்ததுக்கு அப்புறமாவும் அதை பயன்படுத்தினா நம்ம கர்ப்பப்பையில உள்ள நீர்க்கட்டி, அந்த சினைப்பை கட்டிகள்லாம் நீங்கி அது நம்ம கர்ப்பப்பை ஆரோக்கியமா வச்சுக்கோமா. அது மாதிரி யூஸ் பண்றேன். பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். பெண் குழந்தைங்கலாம் கரெக்டான
வயசுல ஏஜ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது தயாரிச்சேன் மேம் நான். இது நம்ம பாட்டி காலத்து வைத்தியம் தான். அது இப்ப மறுபடியும் நான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன் மேம். குழந்தைங்கள் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இப்ப போய் நீங்க பழங்களோ காய்கறிகளோ கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும் இனிப்பு, சாக்லேட். அதை வந்து நான் கருப்பட்டியிலே செஞ்சு தரேன் மேம். கம்பு சாக்லேட்டை வந்து கருப்பட்டியில ஆட் பண்ணி அதை கோகோ அதுல வந்து மோல்ட் பண்ணி நான் தரேன் மேம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அது சாக்லேட் நினைச்சிட்டு சாப்பிடுவாங்க. அதுல வந்து என்ன குணமாகுதுன்னு பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் குறையுது. நம்ம ஒயிட் சுகரை வந்து என்கிட்ட சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கிறேன் நான். அதுல வந்து சுகர் வராது குழந்தைங்களுக்கு. இப்ப 8 வயசு 9 வயசுக்கெல்லாம் பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் சுகர் இருக்கு. அதனால சுகர் வராது. கருப்பட்டி சேர்த்துக்கிற வசதி சுகரும் கேன்சரும் கொஞ்சம் கம்மியாகும். அந்த செல்ஸ் எல்லாம் அது ஒரு நாளைக்கு அந்த சாக்லேட் எடுத்துக்கிட்டா, என்னோட சாக்லேட் நான் செய்த சாக்லேட்டு கம்பு சாக்லேட்டை கருப்பட்டியில செய்றேன். அந்த சாக்லேட் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டா அந்த கம்பு வந்து போனை ஸ்ட்ராங் ஆகும். அந்த கருப்பட்டி வந்து நம்ம உடம்புல உள்ள கேன்சர் செல்ஸ்ல வந்து 13 செல்ஸ் வந்து யூரின்ல போகிறது எனக்கு தெரியும் மேம். அதோட அடிப்படை, அதாவது எங்க அம்மா சொன்ன அடிப்படையில நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே மேம். இப்போ இவ்வளவு பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க, இதுக்கான மூலப்பொருட்கள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து மேம் கிடைக்குது? என்னோட இது வந்து மேம் ஒவ்வொரு இடத்துல இருந்து இயற்கை விவசாயம் யாரெல்லாம் பண்றாங்களோ, இப்ப திருப்பூர்ல இருந்து எனக்கு கம்பு வரும், சிதம்பரத்துல இருந்து இப்ப கேழ்வரகு, அது மாதிரி ஒவ்வொரு யாரெல்லாம் இயற்கை விவசாயம் பண்றாங்களோ அந்த தன்னார்வலர்கள்ட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டு எனக்கு அவங்க பண்ற மாற்று முறை மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு இடத்துல இருந்து எனக்கு வரும் மேம். ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரும். எங்க ஊர்ல நான் வந்து 2 ஏக்கர்ல வந்து கருப்பு கவனியும் கருப்பு உளுந்தும் அறுவடை பண்றேன். அதை வச்சு கருப்பு கவனி கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் செய்யறேன். அப்புறம் களி மிக்ஸ் செய்யறேன். அப்புறம் கேழ்வரகு களி மிக்ஸ் செய்யறேன். கேழ்வரகு, கம்பு, சோளம், மக்காச்சோளம், அப்புறம் வெள்ளைச்சோளம், இதெல்லாம் ஒவ்வொரு யாரெல்லாம் இயற்கை விவசாயம் பண்றாங்களோ நம்ம மாவட்டத்திலே அதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. நம்ம மாவட்டத்துல உள்ள எல்லா இயற்கை விவசாயங்களையும் அவங்களோட கான்டாக்ட் பிடிச்சி நான் அவங்கள்ட்ட இருந்து எல்லா தானியமும் பெற்றுக்கேன் மேம். ஓகே மேம். இப்போ ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு இடத்துல இருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதுவும் ஆரோக்கியமான முறையில் எல்லா பொருட்களும் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க. இப்போ எவ்வளவு முதலீட்டில் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க? முதலீடுலாம் பெருசா ஒண்ணும் இல்ல மேம். எனக்கு இத வந்து நான் என்னோட பையனுக்கு அடுத்தபடியா இன்னொரு குழந்தைக்கு கொடுத்து அது சரியானோன்னு என்கிட்ட கையில பணம்னு இருந்தது பாத்தீங்கன்னா வெறும் 600 ரூபாய் தான். உண்மை அதான். அந்த 600 ரூபாய் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணதுதான். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி இப்போ அந்த ப்ராஃபிட்டை வந்து அதுலயே போட்டு 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 நான் கொஞ்சமா படிப்படியா வந்தேன் மேம். இதுல என்னோட ஸ்டார்ட் அப்ங்கிறது வெறும் 600 ரூபாய் தான். எப்போ வந்து இது வந்து நல்லா இருக்கு, இதை வந்து பிஸ்னஸா மாத்துங்க அப்படின்னு ஒரு ஐடியா அந்த பயனடைஞ்சவங்க சொன்னாங்களோ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண மேம். இதை வெறும் 600 ரூபாய் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். சூப்பர் மேம். இப்போ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டிங் நான் இணையதள மூலமாவும் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அக்கம் பக்கம் இருந்தவங்க சொல்லி அவங்க மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க பெனிஃபிட் ஆகி மற்றவங்க அப்படியே போக 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 கான்டாக்ட் வாட்ஸ்அப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், அது மாதிரி யூடியூப், இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான். வீட்லயே நாங்கள் ஹோம் குக்னு ஒன்று வச்சிருக்கோம். அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாமே இயற்கை உணவு, இயற்கை அங்காடி மாதிரி வச்சிருக்கோம் மேம். அதுல வந்து டெய்லி வந்துமே முடக்கத்தான் சூப்பு, முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு, கீரை சூப்பு, கீரை அடை, சுரைக்காய் அடை. சுகர் பேஷண்ட்டுக்கு தான் இதுல முக்கியத்துவம், அதிகமான முக்கியத்துவம் இதுல வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு தான் மேம். கருப்பு கவனி பாயாசம், அப்புறம் கருப்பட்டி பணியாரம், கம்பு பணியாரம், கம்புல கார பணியாரம், அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் மெனு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெனு மாறிக்கிட்டே இருக்கும் மேம். இதுல வந்து ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீனும் மினரல்ஸும் கிடைச்சிடும் நம்மளுக்கு. அது நம்ம உடம்புல அந்த 2 இருந்தாலுமே போதும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. கேன்சர் செல்லு பெரியவங்களுக்கு இருந்தாலும் அழிஞ்சும், குழந்தைங்களுக்கு வர விடாம தடுக்கும். இது நம்ம வீட்லயே செஞ்சு ஆரோக்கியமா சாப்பிடலாம் மேம். வாங்க முடியாதவங்களுக்கு சொல்றேன். இப்போ இயற்கையோட இணைஞ்சு நல்லா ஆரோக்கியமான பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க. ரொம்ப சூப்பராகவும் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்தில் இந்த தொழிலுக்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருந்துச்சு?
இல்ல கம்மிதான். இது வந்து ஒரு வரவேற்பு ஒரு சைடு இருந்தாலும், எதிர்ப்பு நெறைய சைடு இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணாதீங்க. என்கிட்டயே என் காது படவே சொன்னாங்க. இது வாங்காதீங்க. இது ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு செய்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பயனடைஞ்சவங்கள வச்சு மட்டும் தான் நான் வாங்குனேன். நெறைய ஒரு படி ஏறுனேன், 10 படி கீழ சறுக்கி விட்டாங்க. மறுபடியும் நான் ஏறுறேன், மறுபடியும் சறுக்கி விட்டாங்க. மறுபடியும் நான் ஏறுவேன். அவ்வளோதான் மேம். ஓகே மேம். இப்போ பிஸ்னஸையும் பார்த்துக்கணும், ஃபேமிலியையும் பார்த்துக்கணும். உங்களோட குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது எப்படி இருந்துச்சு? குடும்ப ஒத்துழைப்புங்கிறது என் பையன் அதுல வந்து முக்கிய பங்கு மேம். என்னோட 10 வயசு பையன் தான் என் 1.5 வயசு பாப்பாவை பாத்துக்கிறான். எனக்கு 1.5 வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்கா. அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிறான். பகல் ஃபுல்லா குடும்பத்துக்கு அவனுக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணிடுவேன். என்னோட ஒர்க்கு, என்னோட ஷாப்புக்கு தேவையான எல்லாமே நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணியா இருந்தாலும் 1 மணியா இருந்தாலும் முடிச்சுட்டு தான் மேம் படுப்பேன். பேக்கிங் ஒர்க்கு, அப்புறம் என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இதுல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எத்தனை 10 மணிக்கு 12 மணிக்கு கூப்பிட்டா கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம். அவங்களுக்கெல்லாம் நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன். அவங்க இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்க முடியாது. ஓகே மேம். இப்போ எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே கடந்து தான் வந்திருப்போம். இப்போ உங்கள் தொழில்லையும் நீங்கள் என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். சவால்னா ஒண்ணும் இல்ல மேம். நான் இப்ப வந்து நான் ஸ்டால் போடுவேன். ஃபுட் ஸ்டால், இயற்கை உணவா போடுவேன். அதுக்கு வந்து நிறைய எனக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. ஜங்க் ஃபுட் அப்படின்னு பார்த்துட்டு நிறைய துரித உணவுகள். எனக்கு வந்து நான் வந்து இதே ஃபுட் ஸ்டால் போடுவேன். நானு இயற்கை உணவு அங்காடி அப்படின்னு ஃபுட் ஸ்டால் போடுவேன். ஒவ்வொரு மீட்டிங், கவர்மெண்ட் மீட்டிங்ல எல்லாம் ஃபுட் ஸ்டால் எனக்கு கொடுப்பாங்க. அதுல வந்து இந்த துரித உணவுகள் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எனக்கு ரொம்ப எதிர்ப்பா இருந்தாங்க. அதாவது இதெல்லாம் செய்யக்கூடாது, களி, கருப்பு களி, கருப்பு கவுனி அரிசி களி, கேழ்வரகு களி, இதெல்லாம் ஸ்டால்ல எல்லாம் வைக்க கூடாது. இதனால எங்க வியாபாரம் பாதிக்குது. அதாவது மக்கள் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து இயற்கை உணவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அத வந்து துரித உணவுகள் செய்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சவாலா இருந்துச்சு. அந்த சவாலை மீறி நான் வந்து இங்கதான் என்னோடது இருக்கும். நான் வந்து கம்மி பட்ஜெட்டுக்கு கொடுத்தேன். ஒரு கருப்பு கவனி கூழ் வந்து 30 ரூபாய்க்கு, 35 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்குள்ளே நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே சேல்ஸ் ஆகுற மாதிரி நான் கொடுத்தேன். மக்கள் வந்து எல்லா எல்லா நடுத்தர மக்கள் இல்லாதவங்களும் வந்து சாப்பிட்ற மாதிரி நான் பட்ஜெட்ல கொடுத்தேன். அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. துரித உணவுகள், அதாவது பானிபூரி, பீட்சா அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க எதிர்ப்புக்கு நான் மறுபடியும் நான் இப்படிதான் கொடுப்பேன். என்னால விலையெல்லாம் ஏத்த முடியாது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன் மேம். அது நிறைய எனக்கு அதுல எதிர்ப்பு வந்துச்சு. நிறைய நான் ஸ்டால் போட்டேன். நிறைய அரங்குகள்ல ஸ்டால் போட்டேன். கவர்மெண்ட் ஸ்டால் போட்டேன். நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட்ல எல்லாம் நான் ஸ்டால் போட்டிருக்கேன். எனக்கு எதிர்ப்புனா அதுதான். துரித உணவுக்கு ஆப்போசிட்டா நான் ஸ்டால் போடுறேன். அதை போடக்கூடாதுன்னு அவ்வளவு எதிர்ப்பு நிறைய வந்திருக்கு மேம். அதை கடந்து அதுல நான் நின்று ஜெயிச்ச வருஷம் தான் இப்ப ட்ரெடிஷ்னலுக்கு ஃபுட்டுக்கான அவார்டு எனக்கு கிடைச்சிச்சு இந்த வருஷம். ஐகானிக் அவார்டு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்காக எனக்கு கொடுத்தாங்க. சூப்பர் மேம். இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? வாட்ஸ்அப் தான் மேம். 8608872836 என்னோட நம்பரை கான்டாக்ட் லிஸ்ட்ல கொடுத்துருங்க. அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு என்ன சந்தேகமோ கேட்கலாம். இந்த உணவை வாங்கி சாப்பிட்றத விட வீட்டுல நீங்க இன்னும் சிறப்பா செஞ்சு சாப்பிடலாம். வாங்கி சாப்பிட்டா 2 பேர் 3 பேர் தான் சாப்பிட முடியும். வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நம்ம உடம்புல அதிகப்படியான கேன்சர் செல்ஸ் உருவாகிறதுக்கு காரணமே நம்ம உடம்பு வந்து ஹீட்டா இருக்கிற வாசி தான். அதனால வாரம் ஒரு முறை கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல சளி தொந்தரவு இருக்குன்னு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெயில 2-3 பூண்டு நசுக்கி போட்டு அடுப்புல காய்ச்சி வச்சு அது ஆறணும்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆனாலே பாதி நோய் வராது. அதான் மேம் நான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களோட பிஸ்னஸ்ல யூனிக்னஸ், அதாவது தனித்துவம் அப்படின்னு ஏதாவது இருந்தா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம். தனித்துவம் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண சாக்லேட் மேம். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து இவ்வளோ ரீச் ஆகி அந்த குழந்தைங்களுக்கு வயிற்று புழுன்னு சொல்லுவாங்கல்ல,
அதெல்லாம் வந்து இல்லாம ஆக்குனது அதுதான். வேப்பம் பூவுல செய்வோம் நாங்க. வேப்பம் பூ சீசன்ல அந்த வேப்பம் பூவ கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, அத வந்து சாக்லேட்டோட நாங்க ஆட் பண்ணிடுவோம். அப்ப இனிப்பு சாப்பிட்ட மாரி ஆச்சு. வயித்துல உள்ள பூச்சியும் கிளீன் ஆகான மாரி ஆச்சு மேம். அது தனித்துவம். இன்னொன்னு வந்து என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து பெஸ்ட் மேம். எல்லாருமே வந்து ரொம்ப அமேசிங்கான இத வந்து என்னோட இணைஞ்சு மக்கள்ட்ட நெறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துனாங்க. அதுல வந்து அவங்கள மிஞ்சி யாருமே இல்ல. விழிப்புணர்வு இதனால இது சாப்பிட்டா இவ்வளோ விளைவு வரும். இது சாப்பிட்டா இயற்கை வழி சாப்பிட்டா என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு. உடனடி கால் வலி, கை வலிக்கு தீர்வுன்னா நீங்க வீட்லயே செய்யற ஒரு ரெமிடி தான் பிரண்ட. பிரண்ட வந்து எல்லார் வீட்லயுமே நட்டு வைங்க. கை வலி, கால் வலி, உடம்பு வலி வந்தாலும் 2 பிரண்டைய வதக்கி நல்லா சட்னியோ இல்ல துவையலாவோ அரைச்சு சாப்பிட்டா உடனே தீர்வு கிடைக்கும். சின்ன சின்ன தாவரங்கள், மூலிகை செடியெல்லாம் வீட்டை சுத்தி வைங்க. உணவே மருந்துக்கு மாறுவோம் நம்ம. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு 50 வயசு தாண்டினாலே பெரிய விஷயம். நிறைய ஏலக்காய் பொருள் சேருங்க. காரம், துவர்ப்பு, காரத்தை தவிர்த்து துவர்ப்பு, நிறைய அதிக துவர்ப்பு இருக்கிற பொருளை சேர்த்துக்கிட்டாலே போதும். கற்றாழை ஜூஸ், நெல்லிக்காய் மோர், மோர் நீர் மோர்னு சொல்லுவாங்க, நீரா ஆராரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் டெய்லியும் பருகுங்க. இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். இதெல்லாம் மத்தவங்க சொல்லி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதாயிடுச்சு. இதை வந்து ஃபாரின்ல வந்து ஒரு வியாபாரமாவே ஆக்கிக்கிட்டாங்க. அது நம்ம மறந்துட்டோம், அவங்க புடிச்சுக்கிட்டாங்க. இப்ப சைனாலலாம் வந்து இப்ப நீராகாரத்தை வந்து நம்ம நீராகாரத்தை அங்க விக்கிறாங்க. இப்ப நம்ம சைனாவுக்கு போனா நம்ம ஐயோ இது நம்மளோட உணவாச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட சண்டை போட்டு தான் இப்ப இனிமே வாங்கிட்டு வர முடியும். நம்ம மறந்ததை மீட் எடுத்துட்டு இருக்கேன் மேம். அதை நீங்களும் என்னோட சேர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் மேம். இப்போ இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண, அதாவது இந்த டைமில் நான் பெருமையாக உணர்ந்தேன், அந்த மாதிரி தருணங்கள் இருந்தால் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம். இருக்கு மேம். என்னோட என்னோட பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியாத கட்டத்துல வந்து இல்ல எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை. என் பையன் தான் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஒவ்வொரு வேலைக்குமே ஏதாச்சும் ஆர்டரா இருக்கட்டும், முக்கியமான ஆர்டர் இருக்கும், இல்ல முடிவு ரொம்ப தவிர்க்கவே முடியாது. அம்மா வந்து ஒரு சுகர் பேஷண்ட், கை குழந்தை, அவளை வச்சுட்டு என்னால போக முடியாது, என்னால முடிக்கவே முடியாது அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் அவன் தான் என்ன தட்டி கொடுத்து உங்களால முடியும், நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அதுவே எனக்கு ப்ரௌடா இருக்கும். பரவாயில்ல, நம்ம நல்லபடியா தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிட்டு பிசினஸையும் பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கே நான் ஒரு கர்வமா நினைச்சேன். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மேம், ரொம்பலாம் கத்துக்கிட்டுலாம் பிசினஸ் பண்ணவே முடியாது. வாங்க, பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா காலடி எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். நான்லாம் அப்படிதான் வந்தேன். எல்லாத்தையும் கத்துட்டு பண்ணணும்னா ஒண்ணுமே முடியாது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கலாம். வாங்க, பார்த்து பார்த்து கத்துக்கலாம். மத்தவங்க அனுபவம், தோத்த அனுபவம், எனக்கெல்லாம் அவ்வளோ தோல்வி இருக்கு. ஒரு படிக்கு 100 படி சறுக்கல். அதனால வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பிசினஸ்குள்ள காலடி எடுத்து வச்சிருங்க. ஒண்ணுமே இல்லையா, ஜீரோல இருந்து ஆரம்பிங்க. என்கிட்ட வெறும் 600 ரூபாய் தான் இருந்துச்சு. உங்கள்ட்ட ஒரு 500 ரூபாய், 400 ரூபாய், 300 ரூபாய் இருந்தா கூட ஓகே. ஏதோ ஒண்ணு வாங்க. ஆனா கடன் வாங்கி பிசினஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் மேம். ஏன்னா இதோட என்னோட தனிப்பட்ட அனுபவம் இது. இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வீட்டுல கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும் மேம். எனக்கு வீட்டுல ஒரு ஆள், 10 பேத்துல ஒரு ஆள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணா போதும். என் பையன் மாதிரி அந்த அந்த ஒரு பாண்டிங் இருந்தா போதும், சாதிக்கலாம் நம்ம. யாராச்சும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ண, எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால சாதிக்கவே முடியாது. ஒரே ஒரு பாண்டிங் இருந்தா போதும். அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல பசங்களா இருக்கட்டும், யாரோ ஒரு பாண்டிங், அம்மாவா இருக்கட்டும், ஒரு பாண்டிங் இருந்தா போதும். அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்கள நம்பி நீங்க இறங்குங்க. அவங்கள நம்பி அவங்க வீட்டுல வீட்டு பொறுப்பை அவங்கள பாத்துக்க சொல்லிட்டு நீங்க உங்களோட பொறுப்புல இறங்கிடு. ஓகே மேம். இப்ப அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப தேங்க்ஸ். இத வந்து ராயல் காவேரியில இருந்து அபி மேம் தான் இதை சொன்னாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அவங்களுக்கு தேங்க்ஸ். இந்த பண்பலையை வந்து நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன். மேம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதாவது சாதிச்சு வெளியில தெரியாத பெண்களையும், வெளியில தெரியாம இருக்கிற நபர்களையும் வெளியில கொண்டு வர்றதுக்கு இது உங்களோட ரொம்ப ஒரு உதவியா இருக்க ஒரு ஸ்டேஷன் இது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் ஒரு சாதனை பெண்மணி தான்.
சாதிக்க நினைக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியில காட்டுறீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இது யாரும் செய்யாத, கை கொடுத்து தூக்கி விடுறதுங்கிறது இந்த காலத்துல யாருமே பண்ணாத ஒண்ணு. அதை நீங்க செய்றீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் எனக்கு. நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்களோட விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்ட கலைவாணி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடை பெற போறேன். நான் உங்க RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.